இன்றைக்கு நாம் ஏசாயா 50ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று கூறும் சீயோன் குமாரத்தியே, நீ ஏன் பாபிலோனுக்கு அனுப்பிவிடப்பட்டாய்? உன் அக்கிரமங்களின் நிமித்தம் நீ அனுப்பிவிடப்பட்டாய். நான் கூப்பிட்டும் நீ மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவை உன்னிடத்தில் அனுப்புகின்றேன். நான் அவருக்கு கல்விமானின் நாவை தந்தருளினேன். காலைதோறும் அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். அவருடைய செவியை கவனிக்க செய்தேன். இயேசு கிறிஸ்து தன்னை தயார்படுத்தினார். அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தன் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தார். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் தன் முகத்தை மறைக்கவில்லை. தன் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இஸ்ரவேலே, நீ என்னை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தாலும் நான் உன்னை பாபிலோனிலிருந்தும் மீட்டெடுப்பேன், உன்னை பாவத்திலிருந்தும் மீட்டெடுப்பேன். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கின்றேன். Even if you spit on my face, I will still redeem you because I love you. இத்துடன் ஏசாயா 50ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.